சீக்கிரம் மாறும் மாறனாகா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1983 காலை மன்னா செய்தியாகவும் இந்த செப்டம்பர் மாத வார்த்தையின் வழியாய் உங்களோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் கிருபையாய் ஒரு புதிய மாதத்தை தந்திருக்கிறார். அவருடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிற வேளையில மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் எதற்காக யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சாட்சியாக இந்த உலகத்திலே வைக்கும்படியாக ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த மாதத்துடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்காக ஜெபிப்போம். விசேஷவனமாய் காலை மன்னா நேயர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களை தேவன் நடத்தும்படியாக, தேவைகளை சந்திக்கும்படியாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வளர்ச்சி பெறுகிற ஒரு மாதமாய் மாறும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதில் உள்ள 12வது வசனம், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, தாவீது இப்படியாக அவர் ஸ்தோத்திர வார்த்தையாக எல்லாருக்கும் முன்பதாக சொல்கிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். தாவீதுடைய வாழ்க்கையில அப்படித்தான் நடந்தது. தாவீது தன்னுடைய குடும்பத்தால் தள்ளப்பட்டவர், ஒதுக்கப்பட்டவர். ஒரு ஆய்வுல இப்படி சொல்றாங்க, தாவீத ஒரு நாள் கூட அவங்க வீட்டுக்குள்ள விட்டது கிடையாது. இப்படி பல சரித்திர காரியங்கள்ல தாவீதுடைய ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆகவேதான் தாவீதுடைய வாழ்க்கையில அவ்வளவு காரியங்கள், அவ்வளவு சூழ்நிலைகள். தன்னுடைய தகப்பன் ஈசாய் கூட சாமுவேல் தீர்க்கதரிசி அடுத்த ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வரும்போது தாவீதை அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் தாவீதை தேவனே ஞாபகப்படுத்தி தீர்க்கதரிசியாக சாமுவேலுக்கு உணர்த்தி, இன்னும் வேற ஏதாவது குமாரர்கள் உண்டா என்று கேட்கும்போது, ஆம், ஒருத்தன் வனாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று ஈசாய் சொன்னபோது இந்த தாவீது மேலதான் தேவ கரம் இருந்தது. காரணம், அவன் வனாந்தரத்தில் இருந்தாலும் அவன் தேவனுக்கு பிரியமாய் தேவனை துதிப்பதாக துதித்து கொண்டே அவன் தேவனுக்கு பிரியமாய் இருந்தான். தேவனுக்கு ஏற்றாற் போல இருந்ததுனாலதான் தேவன் அவன் மேல கண்ணோக்கமாய் இருந்து தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தினார். தாவீது இப்படி சொல்றார், எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். ஒருவேளை இன்னைக்கு அநேகர் நம்புவாங்க, தன்னுடைய வேலை, படிப்பு, உற்றார் உறவினர் தான் நம்மளை இந்த உலகத்துல மேன்மைப்படுத்தணும். அவங்க இல்லைன்னா நம்ம மேல வர முடியாதுன்னு நினைப்பாங்க. சில இடத்துல சிலர் இப்படி கூட நினைப்பாங்க, நான் படிச்சுதான் மேல வர முடியும், நான் நல்ல வேலை செஞ்சுதான் மேல வர முடியும், நல்ல ஒரு திருமணம் பண்ணி தான் மேல வர முடியும். அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் நமக்கு தேவையான்னு கேட்டால் தேவைதான். ஆனா அதை விட முதலாவது யார் தேவை அப்படின்னா ஆண்டவர் தேவை. அவரு தான் நம்மளை மேன்மைப்படுத்த முடியும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்மளை ஆசீர்வதிக்கணும், நம்மளை மேன்மைப்படுத்தணும், நம்மளை பலப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தர் நினைக்கணும். அவர் சைன் பண்ணாதான் அப்படி ஆகும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில உங்களையும் மேன்மைப்படுத்துகிற காலங்கள் வருகிறது. உங்களையும் பலப்படுத்த காலங்கள் வருகிறது. உங்க பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிற காலங்கள் வருகிறது. அது தேவ கரத்தினாலே வருகிறது. இதை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன். உங்களை மேன்மைப்படுத்த, உங்கள் ஊழியத்தை மேன்மைப்படுத்த, உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்த, எல்லாவற்றிலும் உயர்ந்திருக்க கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதுவரை அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். அவர் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் போல இருந்தாலும் சரி, காலங்கள் வரும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து நம்மை ராஜாவாக நம்மை உயர்த்த போகிறார். விசுவாசியுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே செய்வீர் நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்துல எல்லா தேவையும் சந்திங்க. உங்க சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போகட்டும்.
ஆண்டவரை துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் ஒரு மகிழ்ச்சியை வைப்பீரா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த காலை மன்னா நேயர்கள் ஒவ்வொரு ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவீராக. இந்த ஊழியங்களை இம்மட்டும் நடத்தி வருகிறீர், தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.